இவ்வளவு பெரிய கடல்ல கடுகு அளவுல ஒரு தீவு. அந்த தீவுல மனித இனத்தோட முக்கியமான வரலாறு மறைஞ்சிருக்கு. அதை தேடி பல பேர் பயணிச்சிருந்தாலும் சிலர் மட்டுமே இந்த தீவோட வரலாறை வெளியுலகத்துக்கு கொண்டு வந்தாங்க. பிரம்மாண்டமான 500க்கும் மேற்பட்ட சிலைகள். இந்த சின்ன தீவுல மிக பழமையான இனத்தின் வழித்தோன்றல்கள்னு இந்த தீவோட பேசிக் இன்ஃபர்மேஷனை போன ஏன்ஷியன்ட் அபாகலிப்ஸ் எபிசோட்ல பார்த்தோம். இந்த வீடியோல இந்த தீவின் பூர்வீக இனம் தமிழர்கள் தான் ஆதாரத்தோட பார்ப்போம். வணக்கம் மக்களே, நான் உங்கள் வேங்கை, தமிழ் வேங்கை. ராப்பனோயில வாழ்ற தொழிலாளரான டாக்டர் சோனியா 50 வருஷமா இந்த தீவின் தொலைந்து போன வரலாற்றை சேகரிச்சுட்டு வராங்க. அதுவும் மோவாய் பழங்கதைகளை வச்சோ இல்ல ஏர்லி செட்டில்மெண்ட்ஸ் வச்சோ அவங்க இதை மீட்டுருவாக்கம் செய்யல. அதுக்கு பதிலா இந்த தீவில் இருக்கும் செடிகளையும் மரங்களையும் ஆராய்ச்சி பண்ணி வரலாற்றை சேகரிச்சுட்டு வராங்க. பாட்னி அண்ட் ஆர்கியாலஜி இந்த ரெண்டையும் சேர்த்து இந்த தீவுக்கு மக்கள் எப்படி வந்திருப்பாங்க, எப்படி இந்த தீவை வாழ்வதற்கு ஏற்ற மாதிரி மாற்றி இருப்பாங்க. குறிப்பா மரங்களும் செடிகளும் இல்லாம மனிதர்களான நம்மால வாழ முடியாது. அதனால இயற்கையின் மூலமாகவே இந்த தீவில் வாழ்ந்தவங்க எப்படிப்பட்ட இவங்க கண்டுபிடிக்க 50 வருஷமா வேலையை பார்த்துட்டு வந்திருக்காங்க. ரப்பனோயில ஏற்கனவே செயலிழந்து போன எரிமலையில் டாக்டர் சோனியாவும் அவங்களுடைய குழுவும் வெளியில் இருந்து கொண்டு வரப்பட்ட தாவரம் ஏதாவது இருக்கான்னு ஆராய்ச்சி பண்றாங்க. அப்ப அவங்களுக்கு ஒரு பிரேக் த்ரூ கிடைச்சது. அதுதான் வாழை மரம். 3000 வருஷத்துக்கு முந்தைய வாழை மரங்களை இங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த வாழை மரங்கள் இந்த தீவுல தானா வரல, இந்த தீவுக்கு இவை கொண்டு வரப்பட்டிருக்கு. அதுவும் பறவைகள் மூலமாகவும் வரல, கடல் மூலமாகவும் வரல, இவையெல்லாம் மனிதர்களால் இங்கு விதைக்கப்பட்டிருக்குன்னு டாக்டர் சோனியா தெளிவா ஆராய்ச்சி பண்ணி சொல்றாங்க. நவீன அறிவியலாளர்கள் சொன்ன காலத்தை விடவும் முந்தைய காலத்தை சேர்ந்ததே ரப்பனோயின் வரலாறுன்னு டாக்டர் சோனியாவின் இந்த ஆராய்ச்சி நவீன வரலாற்றையும் மாத்திருக்கு. குறிப்பா ரப்பனோயின் வரலாற்றை மாத்திருக்கு. ரப்பனோய் மக்களின் பழங்கதைகளின்படி உதுமதுவாவும் அவருடைய மக்களும், அதாவது குமரிக்கண்ட தமிழர்களும் 1000 ஆண்டுகளுக்கு முன்பே இந்த தீவை வந்தடைந்தார்கள் சொல்லுது. ரப்பனோய் வரலாற்றில் மறைக்கப்பட்ட ஒரு பகுதியில், அதாவது கிமு 12000 வருடங்களுக்கு முன்பு ஏற்பட்ட கடற்கோளில் இருந்து தப்பித்த மக்கள் இங்க வந்ததாக அந்த கதைகள் சொல்லுது. முதல் முறையா இந்த தீவுக்கு தப்பி பிழைத்து வந்த நம் குமரி தமிழர்கள் எங்க தங்கியிருப்பாங்க, அதற்கான தடயங்களை நம்ம முன்னோர்கள் எங்க விட்டுட்டு போயிருப்பாங்க. உங்க எல்லாருக்கும் ஐசேஜ் நினைவு இருக்கா மக்களே? அந்த ஐசேஜ் அப்ப கடல் மட்டம் 400 அடி கீழே இருந்திருக்கு. அதே நேரத்துல ரப்பனோய் இப்ப இருக்கிற அளவுல கடுகு மாதிரி இல்ல. ரப்பனோய் அப்ப மிகப்பெரிய தீவா இருந்திருக்கு. அதுவும் இல்லாம மிகப்பெரிய அளவிலான மக்கள் தங்கும் அளவிற்கும் இது மிகப்பெரிய தீவா இருந்திருக்கு. ஆனா இப்ப இது கடலுக்குள்ள இருக்கு. ஐசேஜ் காலத்துல எவ்வளவு கிலோமீட்டர் அளவிலான நிலங்கள் மூழ்கியதுன்னு தெளிவா யாருக்குமே தெரியாது. ஆனா குத்துமதிப்பா 10 மில்லியன் ஸ்கொயர் மைல்ஸ் அளவிலான நிலங்கள் மூழ்கி போனதா அறிவியலாளர்கள் சொல்றாங்க. 3000 வருஷத்துக்கு முன்னாடியே வாழை மரத்தை இங்கு விதைச்சிருக்காங்கன்னா இந்த இனம் அதற்கு முன்பே நாகரிகம் அடைந்த இனமா தான் இருக்கணும். ரப்பனோய் பழங்கதையின்படி அவர்களின் முன்னோர் உதுமதுவா கடலில் மூழ்கிய அவரோட தாய் நிலத்திலிருந்து விசேஷமான ஒன்ன ஈஸ்டர் ஐலாண்டுக்கு கொண்டு வந்தாராம். அதுதான் மொழி, ரிட்டன் லாங்குவேஜ். மரப்பலகைகளில் அச்சடிக்கப்பட்ட அந்த மொழியின் எழுத்துகள் இப்பவும் பாதுகாப்பா இருக்கு. அந்த மொழியை இப்போதைய நவீன மாதர்கள் ரோங்கன்னு சொல்றாங்க. இந்த பாதுகாக்கப்பட்ட உட்டன் ஸ்லாப் 1000 வருடங்களுக்கு முந்தைய எழுத்துகளில் இருந்து எடுக்கப்பட்ட பிரதியா. அப்படின்னா இந்த மொழி எந்த அளவுக்கு பழமையானதுன்னு யோசிச்சு பாருங்க மக்களே. உலகில் உள்ள பல்வேறு மியூசியத்திலும் எஞ்சி இருக்கும் இந்த ரோங்கோ ஸ்கிரிப்ட் பாதுகாக்கப்பட்டு வருது. என்னைக்கு வெள்ளையர்கள் 19ஆம் நூற்றாண்டில் ஈஸ்டர் ஐலாண்ட்ல அடிமைகளை தேடி இறங்கினாங்களோ அன்னைக்கே இந்த ரோங்கோ மொழியை வாசிக்கும் கடைசி நபர்களும் அழிக்கப்பட்டாங்க. பல மொழியியல் ஆய்வாளர்களும் இதை டீகோட் பண்ண முயற்சி பண்ணி என்னென்னமோ சொன்னாங்க. ஆனா யாராலையும் இன்னி வரைக்கும் இதை டீகோட் பண்ணவே முடியல. இதுல இருக்கிற எழுத்துகள் அச்சு அசல் எகிப்திய ஹைரோகிளிப்ஸ் மொழிக்கு முன்பு உருவாக்கப்பட்ட மொழின்னு வரலாறு தெரிஞ்சவங்களுக்கு விளக்க வேண்டிய அவசியமே இல்ல. ஒரு மொழி, அதுவும் எழுத்து மொழி உருவாக 1000 ஆண்டுகள் ஆகும்னு மாடர்ன் சயின்ஸே சொல்லுது. அப்படின்னா குமரிக்கண்டத்தில் வாழ்ந்த நம் பாண்டியர்கள் உருவாக்கிய தமிழ் மொழியின் மூல எழுத்துக்களா கூட இது இருக்கலாம். இல்லன்னா இதையும் தாண்டி வேறொரு மூல எழுத்துக்களும் இருந்திருக்கலாம். இது தமிழர்கள் எழுத்துதான்னு ஆதாரத்தோட நாம குமரிக்கண்டம் சீரியஸ்ல பார்ப்போம். ஐரோப்பியர்களும் ஆதிக்கம் செலுத்த நாடு பிடிக்கும் வேட்டையில் உலகையே அடிமையாக்க நினைத்தவர்களும் இந்த தீவுக்கு வரும் முன்பு இந்த மொழியை பாடலாக பாடும் வழக்கமும் ஓசைகளையும் சின்னங்களையும் அதன் இணைப்புகளையும் விவரிக்கும் மொழியாக இந்த மொழி இருந்திருக்கு. அதாவது தமிழர்களின் உண்மையான சமஸ்கிருதமான ஐந்திரத்தின் பாநடையில் இந்த மொழி உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த மொழி பேச்சு மொழியை விட பாட்டு மொழியாகத்தான் தலைமுறையாக கடந்து வந்துள்ளதுன்னு ரப்பனோய் வரலாற்றை சேகரிக்கும் நம் இனத்தின் வழித்தோன்றல் லியோ பக்ராத்தி சொல்றாரு. இந்த பாடல் விவசாயம், கடற்பயணம், பல தலைமுறைகளாக ஆண்டு வந்த மன்னர்கள், ஆட்சி எல்லை, நிலப்பரப்புன்னு பல விஷயத்தை பத்தியும் இந்த பாடல் பேசுவதாகவும், அதை விட இந்த மொழி என்னுடைய முன்னோர்களுக்கு மிகவும் முக்கியமான ஒரு விஷயமா இருந்திருக்குன்னு அவர் சொல்றாரு. இந்த மொழி பற்றியோ இந்த மொழியின் மக்கள் பற்றியோ இந்த மாடர்ன் சயின்ஸ் எதையுமே ஆராய்ச்சி பண்ணாம அட்லாண்டிஸ் போய், லெமூரியா போய், குமரிக்கண்டம் போயின்னு கேவலமான வேலையை தான் இன்னி வரைக்குமே பண்ணிட்டு வராங்க. அதையும் மனப்பாடம் பண்ணி ஊரைய மாத்திர இந்த அரைவேக்காடும் நவீன அறிவியலின் பொய்களுக்கு ஜால்ரா தட்டுற மாதிரி இவரும் அதெல்லாம் கிடையாதுன்னு உருட்டிட்டு வராரு. கிரஹாம் தெளிவா ஒரு விஷயத்த சொல்றாரு. இந்த மொழியை ரப்பனோய் தீவில் வந்திறங்கிய உதுமதுவா இனமே கொண்டு வந்தாங்க. இந்த மொழி ஒரு காலத்தில் மிகப்பெரிய இனத்தின் மொழியாக இருந்தது.
இருந்திருக்கு, அந்த இனம் மிகப்பெரிய நிலப்பரப்பில் வாழ்ந்திருக்குன்னு இவர் சொன்ன இந்த இடத்தில் இருந்துதான் மனித வரலாற்றின் ஆராய்ச்சியை இந்த நவீன அறிவியலாளர்கள் செய்யணும். ஆனா மாடர்ன் சயின்டிஸ்ட் எல்லாருமே வெளியூர் தர்மதுரையா தான் இப்ப வரைக்குமே இருந்துட்டு வராங்க. இந்த தீவுல சேதமடைஞ்ச ஒரு இடம் இருக்கு, அதோட பெயர் அகு வினபு. இந்த கட்டடம் பசால்ட் பாறைகளால் கட்டப்பட்டிருக்கு. சும்மா கனக்கச்சிதமா தெளிவான வடிவத்திலையும் கோணத்திலையும் கட்டப்பட்டிருக்கு. இந்த தீவோட பழங்கால பெயர் தேபிதோ தியனுவா. இந்த அளவுக்கு இந்த பெயர் திரிபடையும் முன்பு இதோட தூய தமிழ் பெயர் என்னவா இருக்கும்னு நம்ம முன்னோர்களை தவிர வேற யாருக்குமே தெரியாது. இந்த இடத்தை மிகவும் புனிதமான இடமா நம்முடைய முன்னோர்கள் கருதி இருக்காங்க. ஐசேஜின் போது கடல் மட்டம் தாழ்ந்து இருந்ததால பெரிய அளவிலான மலைகள் இருந்திருக்கு. இதை ஐசோஸ்டாசின்னு சொல்லுவாங்க. ஐசேஜ் அப்ப நிகழ்ந்த பேரழிவின் போது, அதாவது யங்கர் டிரையஸ் பேரழிவின் போது இந்த மலைகள் உடைந்து சின்ன சின்ன தொடர் தீவுகளாக பெரு வரைக்கும் பரவி இருக்கு. இதத்தான் நம் முன்னோர்களான சோழர்கள் முன்னீர் பழந்தீவு பன்னீராயிரம்னு குறிப்பிட்டிருக்காங்க. இதையே கல்வெட்டா செதுக்கிட்டும் போயிருக்காங்க. அதை உறுதிப்படுத்தும் விதமா கடலை பார்த்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஜியோகிலிஃப ஆண்டஸ் மலையொன்றில் உருவாக்கி வச்சிருக்காங்க. அதோட உண்மையான அர்த்தம், கடற்கோளில் இருந்து தப்பித்திருந்தால் இந்த இடத்துக்கு நம்பி நீங்கள் வரலாம்னு உருவாக்கப்பட்ட ஜியோகிலிஃப் தான் இது. பல்லாயிரம் வருடங்கள் கடந்து இப்பவும் ஆண்டஸ் மலையில இது தெளிவா தெரியுதுன்னா இதை உருவாக்குனவங்க எப்பேற்பட்ட அறிவாளிகளா இருந்திருப்பாங்கன்னு யோசிங்க மக்களே. இதை உருவாக்குனது யாரு? ஆண்டஸ் மலைத்தொடர்களில் இவருக்குன்னு மிகப்பெரிய வரலாறே இருக்கு. கடற்கோளில் இருந்து தப்பிச்சு இதை உருவாக்குனது யாருன்னு தெரியுமா? அவருடைய பெயர் வீரகோச்சா, அதாவது வீரகோச்செங்கன். இன்கா இன மக்களின் மூலக்கடவுள். மெக்சிகன் நாடே இன்னை வரைக்கும் விழா எடுத்தும் வணங்கியும் வரும் கடவுள் வீரகோச்சா. இன்கா நாகரிகத்தின் பழங்கதையின்படி ஒரு பெரிய பிரளயம் பூமியில் உண்டாகி பல நிலங்களை அழிச்சது. அதுக்கப்புறம் லேக் டிட்டிகாகாவில் இருந்து ஒருத்தர் வந்தானா, அவர் தான் வீரகோச்சா. வீரகோச்சாமோ அவருடனே வந்த மக்களும் இன்கா மக்களுக்கு விவசாயத்தையும் கட்டடக்கலையையும் வானியல் அறிவையும் கற்று தந்தாங்களாம். பேசிக்கலி நம்ம குமரிக்கண்டத்திலிருந்து வந்த தமிழர்கள், அதாவது அங்கிருந்து தப்பித்து வந்த தமிழர்கள் இன்கா மக்களுக்கு நாகரிகத்தின் கூறுகளை கற்றுக் கொடுத்திருக்காங்க. இதுதான் உலகம் முழுக்க நிகழ்ந்த பேரழிவிற்கு பின் நடந்த கதைகளில் சொல்லப்பட்டிருக்கு. ஆஸ்டெக் இனத்திற்கு கடலில் இருந்து வந்த கோச்செங்கோன் நாகரிகத்திற்கு தேவையானதை கற்றுக் கொடுத்திருக்காரு. எகிப்தியர்களுக்கு கடலில் இருந்து வந்த ஒசாரிஸ் நாகரிகத்திற்கு தேவையானதை கற்றுக் கொடுத்திருக்காரு. ரபனுவில உதுமதுவா கடலில் இருந்து வந்து ஒரு நாகரிகத்தையே உருவாக்கி இருக்காரு. இதன் மூலமா எல்லா பெருவெள்ள கதையும் நமக்கு சொல்லும் ஒரே விஷயம், மிகப்பெரிய நிலப்பரப்பு இருந்தது, அதில் மிகவும் சக்தி வாய்ந்த மற்றும் அனைத்து அதிநவீன தொழில்நுட்பத்தையும் அறிவையும் பெற்ற இனம் வாழ்ந்தது. அந்த நிலமும் இனமும் கடற்கோளால் சிதறி பல்வேறு இனமக்களை வந்தடைந்ததும் புது புது நாகரிகங்களை அந்த மக்கள் உருவாக்கினார்கள் சொல்றதுதான் இந்த பெருவெள்ள கதை. வீரகோச்சா பத்தி இன்னும் தெளிவா தெரிஞ்சுக்க நாம கடல் மட்டத்திலிருந்து 11,000 அடி உயரத்தில் இருக்க சக்சய குகமானுக்கு போவோம் வாங்க. உலகத்தின் பழமையான இடங்களில் ஒண்ணுதான் இது. இங்க பழமையான இடிந்த பிரம்மாண்டமான கட்டடங்களும் இருக்கு. இது கட்டப்பட்ட விதத்தை பார்த்தாலே நமக்கு தலை சுத்தம். ஏன்னா ஜிக்ஸாகா டன் கணக்கில் எடை கொண்ட பாறைகளை வளைச்சி நெளிச்சு இழைச்சி இவ்வளவு உயரத்துல கொண்டு வந்து எப்படி கட்டியிருப்பாங்கன்னு தான் நமக்கு முதல்ல தோணும். இது கட்டப்பட்டிருப்பது போல இப்ப நம்ம கிட்ட இருக்க நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தியும் இது மாதிரி கட்டவே முடியாதுன்னு உண்மையான அறிவியலாளர்கள் சொல்றாங்க. இந்த கட்டடம் இருக்க குஸ்கோ நகரம் இன்கா பேரரசின் தலைநகரமாக இருந்துச்சு ஒரு காலத்துல. 1532 ஸ்பானியர்கள் இன்காவை தவிடுபொடியாக்கி நாட்டை கைப்பற்றினாங்க. அதன் பிறகு பூர்வகுடி மக்கள் எல்லா விதத்திலும் அடக்கி ஒடுக்கப்பட்டதால இன்காவின் முழு வரலாறும் அழிஞ்சிடுச்சு. எல்லா இனத்திலையும் நல்லவன் சில பேர் இருப்பாங்களே, அதே மாதிரி ஸ்பானிஷ் படையிலும் இருந்தாங்க. அவங்க தான் நாம அழிச்சிட்டு இருக்க இந்த மக்கள் யாரு, இவங்களோட வரலாறு என்னன்னு தேடி படிக்க ஆரம்பிச்சாங்க. இந்த கட்டடங்களை கட்டியது இன்காஸ் தான் நினைச்சாங்க. ஏன்னா ஸ்பானியர்களுக்கு இவங்களை பத்தி எதுவுமே தெரியாததால. இன்கா வரலாறை படிக்க ஆரம்பிச்ச ஸ்பானியர்கள் சக்சயகோமானை உருவாக்கியது இன்கா மன்னனான பச்சை குட்டின்னு எழுதியிருக்காங்க. நல்லா கவனிங்க மக்களே, பச்சை குட்டி தூய தமிழ் பெயர். இந்த பச்சை குட்டி தான் 500 வருடங்களுக்கு முன்பு இதை கட்டினார்னு குறிப்பிட்டிருக்காங்க. அதுல ஸ்பானிஷ் கிரானிக்கலர் ஒருத்தர் இன்காஸை கைப்பற்றிய 50 வருஷத்துக்கு பின்பு தான் முதல் முறையா இன்கா இன மக்கள் இதை கட்ட முயன்றார்கள் எழுதியிருக்காரு. ஒவ்வொரு முறையும் ஒரு பெருங்கல்லை நகர்த்த முயலும் போது அந்த கல் பலரை கொன்றுள்ளது. ஒவ்வொரு முறையும் அவர்கள் தோற்று போனார்கள். மலையுச்சியில் இருந்து விழுந்த கல்லொன்று 3000 மக்களை கொன்றதாகவும் குறிப்பிட்டிருக்காரு. ஒரே ஒரு கல்லை நகர்த்தவே இன்காஸ் எவ்வளவு பலி கொடுத்திருக்காங்கன்னா, ஆயிரக்கணக்கான கற்களை நிச்சயம் இன்காஸ் கீழிருந்து மேல் எடுத்துட்டு வந்து கட்டியிருக்கவே மாட்டாங்க. ஸ்பானியர்கள் இந்த இடத்தை கோட்டைன்னு நினைச்சு அதையே தங்களோட வரலாற்று குறிப்பிலையும் பதிவு பண்ணிட்டாங்க. ஆனா இப்ப வாழ்ற இன்காவின் வம்சாவளிகள் இதை புனித இடமாக கருதி வழிபட்டு வராங்க. இந்த கட்டடத்தை முழுக்க முழுக்க இன்கா இனக்கு முன்பிருந்த இனமே கட்டியிருக்கு. இதே கட்டடத்தை தான் ரப்னோவில இருக்க அகு வினபுலையும் நாம பார்த்தோம். இந்த அகு வினபுவில் கட்டப்பட்டிருக்க கட்டடம் இன்கா கட்டடத்தை விட 2000 ஆண்டுகள் பழமையானது. இதே கட்டட அமைப்பு துருக்கியிலையும் இருக்கு, எகிப்திலையும் இருக்கு. குறிப்பா ஒரு சின்ன கல்ல மட்டும் பெரும் பாறைகளுக்கு நடுவுல கனக்கச்சிதமா பொருத்தி
பண்ணிருக்காங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக. இந்த தனித்துவமான அமைப்பு ரப்னூவிலையும் இருக்கு, பெருவின் குஸ்கோவிலும் இருக்கு. இந்த சின்ன விஷயம் நமக்கு வெளிப்படுத்துறது என்னன்னா, இதை கட்டியது ஒரே இனம், அதுவும் தமிழினம். குஸ்கோ சிட்டில எங்க பார்த்தாலும் பெருங்கற்களால் ஆன சுவர்கள் இருக்கும். அதை பார்த்தாலே உங்களுக்கு தெளிவா தெரியும் இதே அமைப்பில் தான் தமிழக கோயில்களிலும் பெரிய பெரிய பாறைகளை வச்சு கட்டியிருக்காங்கன்னு. இன்காவின் வம்சாவளியான ஜீசஸ் கமோரா ஒரு ஆர்கியாலஜிக்கல் ரிசர்ச்சர். இவர் பல ஆண்டுகளா பெருவின் கட்டடக்கலைகளை பற்றி ஆராய்ச்சி பண்ணிட்டு வராரு. இவர் ஒளிகளாலும் சுத்திகளாலும் இதையெல்லாம் கனவில் கூட உருவாக்க முடியாது, நவீன அறிவியலும் வரலாற்றுலகமும் சொல்வது அப்பட்டமான பொய்ன்னு சொல்றாரு. இதை கட்ட தேவையான அறிவியல் அறிவும் கணித அறிவும் நம்மால் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு அதிநவீனமாக இருந்துள்ளதுன்னு சொல்றாரு. இன்னொரு விஷயத்தையும் ஜீசஸ் கமோரா சொல்றாரு. இன்காஸ் இதை கட்டவில்லை, அவர்களின் கட்டண முறை வேறுபட்டது, இதை கட்டிய முறை வேறுபட்டது. இன்காஸ் ஏற்கனவே கட்டப்பட்டிருந்த பவுண்டேஷனுக்கு மேலதான் அவங்க முறைப்படி கட்டி வச்சிருக்காங்க. அதனால் இன்காஸ் கட்டிய கட்டடங்களுக்கு கீழ் இருக்கும் அடித்தளத்தை கட்டியது இன்காஸ் இல்லைன்னு தெளிவா சொல்றாரு. இத கட்டியது யாருன்னு தெரிஞ்சுக்க டெம்பிள் ஆஃப் த மூன் இருக்க இடத்துக்கு கிராம் நம்மள கூட்டிட்டு போறாரு. இந்த இடத்தை பார்த்ததும் குடைவரை கோயிலும் குடைவரை கட்டட அமைப்பும் சிலருக்கு நிச்சயமா நினைவுக்கு வரும். உள்ள போக போக நாம வேறொரு உலகத்துக்கே போற மாதிரியான ஒரு உணர்வு உண்டாகும். இந்த இடத்தை பத்தி அடுத்த வீடியோல பார்க்கலாம். Until then, stick with me on my social media handles. arigato மக்களே.